உண்மையான அறிவாளி யார் என்று சொன்னால், தனது அடக்கஸ்தலத்தை, தனது கபரை தற்பொழுதிருந்தே தனக்காக கட்டியெழுப்பக்கூடியவன் தான் உண்மையான வெற்றியாளன். கபருக்கு செல்வதற்கு முன்னாலே அந்த கபரை தனக்கு விருப்பமான முறையிலே கட்டியெழுப்பக்கூடியவன் தான் உண்மையான புத்திசாலி. அது எப்படி நாங்கள் கட்டியெழுப்புவது? ஆம், நல்லவர்கள் மூலமாக. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், கபரிலே உள்ளவர்களில் அதிகமானவர்கள் தண்டனைக்குரியவர்கள். அதிலே வெற்றியாளர்கள் என்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள். இந்த கபர்களுடைய வெளித்தோற்றம் வெறுமனே மண்ணாக இருந்தாலும் அதனுடைய உள்ரங்கம் மிக பெரும் சோதனைகளும் கைசேதங்களும் நிறைந்தவையாக இருக்கின்றன என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் மரணிக்குவதற்கு முன்னால் நாங்கள் வேறு யாருக்காவது அநியாயம் அட்டூழியங்கள் நினைத்திருந்தால் உடனடியாக அவர்களுடைய கடமைகளை, அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி, பாவம் என்ற அழுக்கு யார் மீதெல்லாம் பட்டிருக்கிறதோ அவர்கள் தௌபா எனும் நீரின் மூலமாக அவர்கள் அந்த அழுக்கை நீக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.